நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ரவீனா கேரக்டர் சார் நல்லா புரிஞ்சிருச்சு. லவ்வர்ஸ்க்கான படம் தான், அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அவ்வளோதான். எனக்கு பிடிச்சது ரவீனா கேரக்டர் தான் பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ ரவீனா நல்லா இருந்தது. படத்தில் என்ன பிடிச்சதுன்னா, அவங்க ரியலைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க எல்லாருக்குமே. ஃபேமிலி சைட்லேயும் அவங்க அதை புரிய வச்சாங்க, ரிலேஷன்ஷிப் சைட்லேயும் அதை புரிய வச்சுருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சது. கனெக்டுன்னு பார்த்தா எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. பட் எனக்கு தோணுச்சு நம்மளும் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும். ஈகோ ஆமாம் ஆமாம் அது எனக்கு தோணுச்சுன்னா, எனக்குமே இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட இருக்கட்டும், நம்ம ஈகோ பார்ப்போம், அவங்களே பேசலாம் நம்ம ஏன் பேசணுன்ட்டு. பட் இந்த படத்து மூலியமாக நம்மளுக்கு தோணும், நம்மளும் செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி தோணுச்சு. ஆமாம் நல்லா இருந்தது. அவர் நேச்சுரலாக நடிச்சிருந்தார். ஏன்னா மூவியுமே ஃபுல்லாக என்ன நடக்குதோ ரியாலிட்டி பேஸ் பண்ணி தானே இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா எதுவுமே ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்தது. அவங்க தான் இந்த படத்தையே லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த படம் போச்சு லைட்டாக. ஸோ அது நல்லா இருந்தது, கரெக்டாக தான் இருந்தது. பட் சில இடத்துலலாம் ஜாஸ்தியாக அந்த டைரக்ஷன் விஷ்ணு விஷால்லாம் வருவாங்களே, அது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்தது படத்தை. மற்றபடி ஓகே தான். சாங்ஸ் கரெக்டாக இருந்தது. பிகாஸ் ஃபுல்லாக ஹோலாக போடாமல் சில இடத்துலலாம் எங்கே வேணுமோ அந்த இடத்துல சாங்ஸ் போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. It was really good. I liked it a lot. It was very realistic. Yeah. Oh, it was really good. Yeah, I know. It didn't feel like a debut movie. It looked like he already acted in like a lot of movies. His like emotions and everything, he played it really well. Yeah, I saw. Yeah, I used to watch her YouTube channel, and it used to be really good. And I was so happy to see her on screen. It was really good. It was like very sweet to look at. You know, it was not like vulgar or anything. It was very nice to look at. And like even when you get a second chance, like you have to like justify your actions. Like you have to earn the respect of the people like you've lost before. So. Even if you make mistakes, you need to realize the mistakes you made, and you have to make amends for it. You have to apologize for all the mistakes you made. Again, it was like very well written. The concept was very refreshing. The different types of love, school. Actually, I think it will go along with everyone. It's like perfect like that. The script writing is done very well. Yeah. நல்லா இருக்கு. நல்ல மூவி தான், பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மூவியாக இருக்குது. மெசேஜ் நமக்கு சில விஷயங்களுக்கு நமக்கு தானாக வரும், இல்லை தேடி போவோம். அது வரும்போது அக்செப்ட் பண்ணோம், இல்லை அது வரலைன்னா நம்ம தேடி போக வேண்டியதாக இருக்கும். அது ஒரு உறவு எப்போ வரும் எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. நமக்கு தேவையான உண்மையான உறவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த உறவுக்காக என்ன வேணால் பண்ணலாம். அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஒரு அப்பா இருக்கலாம், ஒரு லவலாக இருக்கலாம். அதுதான் நல்லாயிருக்கு. அந்த காம்போ நல்லா இருக்குது. புது ஹீரோட ஒர்க் நல்லாயிருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் இல்லை இப்போ ஹீரோ பெருசாக புதுமுகம் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் த்ரூ அவுட் மூவி வராங்க, ஃபுல்லாக வராங்க. கேமியோன்னா சில இடத்துல ஒரு போர்ஷன் தான் இருப்பாங்க. அந்த கதை கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் வலு சேர்க்கறதுக்கு அவரோட கேரக்டர் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. அதான் மிஸ்கின் எப்படி இருப்பாரோ அவர் தான் அதே மாதிரி தான் இருக்கார். ஆஸ் அ டேரக்டர் அவராக இருக்கார். பெருசாக அவர் எதுவும் மெனக்கடலாம் அவரோட இயல்பான குணத்தை நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, நல்லாவே இருக்குது. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்குது. இல்லை அப்படி லவ்வர்ஸ்ன்னு தனியாக பிரித்து சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டில் அப்பா அம்மா பையன் இருக்காங்கன்னா 3 பேருமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்பாவுக்கு அம்மா எவ்வளோ முக்கியம், அம்மாவுக்கு அப்பா எவ்வளோ முக்கியம், இவங்க 2 பேர் தான் பசங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் படம் நகருது. ப்ரோ படம் நல்லா இருந்தது ப்ரோ. ருத்ரா அவருக்கு ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம். அது அதே மாதிரி டீம் எல்லாமே புது டீமு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ராம்காம் இது. இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி தான். ஹீரோ அதாவது ருத்ரா பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி
ஹீரோஸ் கிட்ட கதை சொல்கிறாரு. ஸோ விஷ்ணு விஷால் கிட்ட 2 கதை சொல்கிறாரு, அக்செப்ட் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி, அவர் லைஃப்பில் நடந்த அந்த லவ் அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்வார். பிடிச்சி போயிடும். அதை வந்து நீங்கள் ஒரு ஃபுல்லாக முடிச்சு கொண்டு வாங்க, படம் பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஹீரோ ஒர்க் பண்ணார் அப்படின்றத படத்துடைய கதை. சிம்பிளான ஒரு பிளாட்டு தான். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணியிருக்கலாம். நிறைய ட்ராமா உள்ளே இருந்தது, ஃபேமிலிக்கான ட்ராமா எல்லாமே இருந்தது. ஸோ 16+ இது அப்படின்றதுனால கொஞ்சம் 16 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க வந்து பார்த்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது லவ்வர்ஸாக வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும். அதான் ராம்காம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் காமெடி எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து லைட்டாக கம்மியாக இருந்தது ஒரு சில போர்ஷன்ஸில். இந்த இடத்துலலாம் நல்லா ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற தோண இடத்துலலாம் வந்து இன்னும் அதை காமெடி வந்து ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மியூசிக் நல்லா இருந்தது, ஜென் மார்ட்டினோட மியூசிக்கு, பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா சாங்ஸ்லாம் ஒரு வாட்டி கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டோரி வந்து மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி விஷ்ணு விஷால் வர்ற போர்ஷன்ஸ் வந்து ஒரு சில நடிகர்களை வந்து தாக்குற மாதிரி இருந்தது. அவர் ஒர்க் பண்ண நடிகர்கள், அதுக்கப்புறம் சூரி, அப்புறம் நிறைய பேரை வந்து தாக்குற மாதிரி இருந்தது. ஐ மீன் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அந்த சீன்ஸ் எல்லாமே. ஓவராலாக டீசன்ட் ராம்காம், அவ்வளோதான்.